வேதத்தில் டைனோசர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். உலகமெங்கும் இறந்து போன உயிரினங்களின் சரீரங்கள் பாதுகாக்கப்பட்டு படிவங்களாக இப்பொழுது கிடைத்துள்ளன. இவற்றை ஃபாசில்ஸ் என்று அழைப்பர். உலகில் பல இடங்களில் மில்லியன் கணக்கான ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் திடீரென்று ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தினால் அவை தரைக்கு கொண்டு போகப்பட்டு மண்ணுக்குள் அழுத்தப்பட்டு ஃபாசில்களாக மாறியுள்ளன என்று புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து உள்ளனர். உலகில் பல இடங்களில் டைனோசர் ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. டைனோசர்கள் நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வாழ்ந்தவைகளே. பிரிட்டிஷ் மியூசியத்தின் முதல் கண்காணிப்பாளரான சர் ரிச்சர்ட் ஓவன் என்பவர் மெகாசரஸ் எலும்புகளை பார்த்து அதற்கு பயங்கரமான பல்லி என்ற கிரேக்க வார்த்தையாக டைனோசரஸ் என்று பெயராக கொடுத்தார். யோபு 40ஆம் அதிகாரத்தில் டைனோசர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் பிகமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல புல்லை தின்னும். இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்று நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகள் போலவும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதி அத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாம் கயிறு போட்டு அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிராக்கியோசரஸ் என்று இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தேவன் படைத்த மிகப்பெரிய டைனோசர் இனங்களில் இந்த பிகமோத்தும் ஒன்று. உலகமெங்கும் இறந்து போன உயிரினங்களின் சரீரங்கள் பாதுகாக்கப்பட்டு படிவங்களாக இப்பொழுது கிடைத்துள்ளன. இவற்றை பாசில்ஸ் என்று அழைப்பர். உலகில் பல இடங்களில் மில்லியன் கணக்கான பாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் திடீரென்று ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தினால் அவை தரைக்கு கொண்டு போகப்பட்டு மண்ணுக்குள் அழுத்தப்பட்டு ஃபாசில்களாக மாறியுள்ளன என்று புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து உள்ளனர். உலகில் பல இடங்களில் டைனோசர் ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. டைனோசர்கள் நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன் வாழ்ந்தவைகளே. பிரிட்டிஷ் மியூசியத்தின் முதல் கண்காணிப்பாளரான சர் ரிச்சர்ட் ஓவன் என்பவர் மெகாசரஸ் எலும்புகளை பார்த்து அதற்கு பயங்கரமான பல்லி என்ற கிரேக்க வார்த்தையாகிய டைனோசர் என்று பெயராக கொடுத்தார். யோபு 41ஆம் அதிகாரத்தில் டைனோசர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல பொங்க பண்ணி கடலை தைலத்தைப் போல் கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயங்கரமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் உண்டாக்கப்பட்ட டைனோசருக்கு மனிதர்கள் பயப்படுவார்கள் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடப்பது அவசியமல்லவா?